இன்றைய சூழ்நிலையில பூமியில இருக்கக்கூடிய ஆண்டுடைய சரீரமாகிய சபைக்கு முக்கியமானது நியாயப்பிரமாணமா கிருபையா? செய்ய வேண்டிய கிரியையை மறைத்து, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, கடமைகளை மறைத்து எல்லாவற்றையும் தேவன் மேல போடுகிற ஒரு அபாத்திரர்கள் இவர்கள். கிருபை யாரு? 613 கட்டளையும் நான் 2 கட்டளையா கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. நியாய பிரமாணத்தினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாது. கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாமா கேட்டா நல்லா இருக்கீங்களா? அனுசரிலே வருது. எதனால? ஏசப்பாவுடைய கிருபைனால. நான் நியாய பிரமாணத்தால ரொம்ப நல்லா இருக்கேன்னு உங்க டீம்ல யாராவது சொல்ல முடியுமா? நான் கிருபைக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிருபைக்கு உருவம் அப்படியே ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும் நான் சொல்றேன். கிருபை குறித்து சொன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறாரு, நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு சொல்லல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி இருக்கிறாரு. பட்டிமன்றம் தான். இந்த டீம் அந்த டீம் நேசிப்பாங்க, அந்த டீம் இந்த டீமை நேசிப்பாங்க. அதைத்தான் தேவன் விரும்புறாரு. சரியா? ஒருத்தரை நேசிக்கிறது தான் தேவன். கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த கிருபைக்காரன் பேசுவது மட்டும் உசாரா கவனிக்கணும். சரியா? ஏன்னா நான் தேவனை நேசிக்கணும், இயேசுவை நான் நேசிக்கணும், எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்லுங்கய்யா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்க. ஆண்டவர் கிருபையில பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா? ஐயா என்ன சொன்னாரு? நான் நல்லா இருக்கீங்களா கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கேன். இப்ப புரியுது. உமது பிரமாணம் எனது மன மகிழ்ச்சி. ஒரு தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு தகுதி கிடைச்சதுன்னா அது எதனால கிடைச்சிருது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கிருபையின். எதை செஞ்சிட்டாலும் கிருபைக்குள்ள மூடி நினைக்குவாங்க. எதை தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு தகுதி கிடைச்சதுன்னா அது எதனால கிடைச்சிருது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கிருபையின்படி தான். தன்னுடைய இறக்கையை அடிக்க வேண்டிய காரியத்தை முற்றிலுமா மறந்து பேசிட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கிருபை, அந்த கிருபை இருந்தா அங்க தேட ஓடும். சரி, கவனிப்போம். இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு கவனி. இன்றைய சூழ்நிலையில பூமியில இருக்கக்கூடிய ஆண்டுடைய சரீரமாகிய சபைக்கு முக்கியமானது நியாயப்பிரமாணமா கிருபையா? அதுதான் தலைப்பு. அந்த தலைப்புல இன்றைய சூழ்நிலையில பூமியில் இருக்கக்கூடிய ஆண்டுடைய சரீரமாக சபைக்கு முக்கியமானது, அத்தியாவசியமானது நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு இந்த டீம் பேச வந்திருக்கிறாங்க. இல்லவே இல்லை, கிருபை தான் அப்படின்னு இந்த பக்கம் இருக்க டீம் பேச வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க தான். இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தினுடைய டீமில் பிரதர் சேசுராஜ், பிரதர் அலெக்சாண்டர், பிரதர் ரமேஷ்
3 பேர் நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு பேச போறாங்க. கிருபதான் அப்படின்னு பேசுற டீம்ல பாஸ்டர் விஷால், ஆகாஷ், வீரபாண்டி பவுல். ஓகே, ஒரு சிலருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் சொல்லும்போது மட்டும் கையை தட்டுறாங்க. சரியா? சரி, எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம். ஏன்னா இங்க நின்று பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போதான் பார்க்க போறோம் அவங்க எப்படி பேச போறாங்க அப்படின்னு. ஒரு சிலர் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். மற்றவங்க புதுசாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே வராமல் யாராவது இங்கே இது வரைக்கும் நிற்காம பேச போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மழலை பேச்சை நம்ம இன்றைக்கு கேட்க போகிறோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு என்கிட்ட எந்த ஸ்கிரிப்டுமே கொடுக்கல. அதனால் இவங்க என்ன பேச போகிறாங்க, இவங்க என்ன பேச போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தலைப்பு மட்டும் எனக்கு தெரியும். இப்போ தலைப்பு என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கும் தலைப்பு தெரியும். நேரடியாக நம்ம பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம். சரி, முதல்ல நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தின் டீம்ல இருந்து பிரதர் ரமேஷ் வந்து பேச போறாங்க. நல்லா கையை தட்டி வரவேற்போம். இவங்க பேசும்போது ஒருவேளை நான் இடையிடையே பேசினா அதை நியூசன்ஸ் ஆகவும் நான்சென்ஸ் ஆகவும் நினைக்க வேண்டாம். சரியா? அது நடுவருடைய வேலை. சரியா? அதனால் நிர்பந்தமான மனுஷன் நான். சரியா? அதெல்லாம் பேசி ஆகணும். ஆரம்பிங்க. இங்கே என்ன டாபிக் பேச வந்திருக்கேன்னா, நியாயப்பிரமாணம் தான் கிருபையோட மேலான இந்த காலகட்ட சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் தான் பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் பேச போகிறேன்னா, நியாயப்பிரமாணம் பற்றி பைபிள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அதை பற்றி நம்ம பார்த்தா ஒரு பிக்சர் கிடைக்கும், நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணங்கிறது சும்மா இல்லை, தேவனுடைய கரத்துலேருந்து வந்த கற்பனையாக இருக்குது. ஏன்னா வேறு ஜனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனைகள் கொடுப்பாங்க, இப்படி இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க கற்பனைகள் கொடுப்பாங்க. ஆனால் தேவன்கிட்ட வந்து கற்பனைகள் வந்தனால அது நியாயப்பிரமாணம். அதுக்கான அந்த கற்பனை நீங்க ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனைனா கட்டளைன்னு அர்த்தம். கற்பனைகள் கட்டளைகள் இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? இப்போ வேதாகமத்தில் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன போட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அதாவது சாவி ஓட்ட வழியாக நம்ம வந்து வேதத்தை பார்க்கறத விட டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இல்லை கிளியராக கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, இது பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணம் பற்றி என்ன போட்டுக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உபாகம புஸ்தகத்தில் வந்து என்ன 2ஆம் அதிகாரத்தில் வந்து இதை பற்றி குறிப்பு இருக்கும். எவ்வளவு நீதி உள்ள நியாயங்களையும் நீதிகளையும் பெற்ற வேறே பெரிய ஜாதி எதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு இதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஜனங்களும் பழைய ஏற்பாடில் அப்படி கிடையாது. தேவன்கிட்ட வந்து அந்த பெற்றுக்கொண்ட கற்பனை பெற்றுக்கொண்ட ஒரே ஜாதி என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி பெற்றுக் கொடுக்க, வேறு எந்த ஜாதியும் அப்படி கிடையாது. இதை பற்றி புதிய ஏற்பாடில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா ரோமர் 7:7 என்ன போட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடுலையும் நியாயப்பிரமாணம் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ஏன்னா இது சும்மா எதுவும் இல்லை. ஏன்னா பாவம் எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் தான் எல்லாத்தையும் வகையாக இருக்குது, வேறு எதுவுமே வகையாக இருக்கலை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இச்சை ஒரு பாவம்னு எனக்கு நியாயப்பிரமாணம் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து இச்சை ஒரு பாவம்னே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதுபோல் 7:12 என்ன போட்டிருக்கோன்னா, நியாயப்பிரமாணங்கிற ஒரு பாவம் கிடையாது. அது வந்து இப்போ வரைக்கும் நம்ம நியாயப்பிரமாணம் பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணம் என்னன்னா, இவங்க பேசும்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம கவனிக்கணும் இல்லையா? சரிங்களா? சரி, ஓகே. நியாயப்பிரமாணம் வந்து எதுவும் பாவம் கிடையாது. நம்ம இப்பவும் லிட்டராக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து புதிய ஏற்பாடு அதை பற்றி சாட்சி கொடுக்குது. ஏன்னா ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம லிட்டராக என்ன பண்ணியிருக்கோம், மறைமுகமாக அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி புதிய ஏற்பாடு நிறைய சான்றுகளும் இருக்குது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முச்சில் ஒரு சில விஷயங்களும் இருக்கும். என்னென்னா, ஆதாம்ல இருந்து யோசேப்பு வரைக்கும் என்னென்னா மனசாட்சின்னு காலம்னு சொல்லுவாங்க. மனசாட்சி காலம்னா பார்வைக்கு அவன் சரி பண்ணதான் அவன் செஞ்சுக்கிட்டே வருவான். இதுபடி தான் என்ன பண்ணுவார், ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வந்து தேவன் அழைக்கும் பட்சத்தில்
கானான் தேசத்துக்கு போக ஆண்டவர் வந்து சொல்லுவார். ஆனால் அவர் என்ன பண்ணால் கானான் தேசத்துக்கு வந்துடுவார். திரும்ப ஆண்டவர் பேச்சை மீறி என்ன பண்ணுவார்னா எகிப்துக்கு போவார். அது போகிற நிமித்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். தன் மனைவி வந்து சகோதரின்னு சொல்கிறனால என்னென்னா பொய் சொல்கிற மாதிரியே இருக்கும். இது நிமித்தம் என்ன திரும்ப திரும்ப அது பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு என்னென்னா தான் பண்ணுறது நல்லது, நான் கரெக்டு அப்படின்னு நினச்சி பேசிகிட்டே இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாடுலையும் அப்படி பார்த்தா இப்போ நம்ம வாழ்கிற காலத்தையும் பார்த்தீங்கன்னா கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை இருக்கலாமா கேட்டால் கூடாது. ஏன்னா யாருமே வந்து அப்படி பண்ண முடியாது. ஆனால் நம்ம நியாயப்பிரமாண காலத்தில் வந்து என்னென்னா ஆக்கினை ஒரு விஷயம் இருக்குது, தண்டனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச விஷயனால பாவம் செய்யறவங்க அது ஏதுவாக கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி மதியம் வந்து லீஃப்லெட் நாங்கள் கொடுக்க போனோம். கொடுக்கும் பட்சம் கூட என்னென்னா தேவனுடைய கிருபை நிமித்தம் கொடுத்தோமா கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா பாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பாஸ் சொன்னதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்களும் வந்து பண்ணோம். ஆனால் எல்லாரும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணியிருப்பாங்க கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா கற்பனைகளுக்கும் கட்டளுக்கும் பயப்படுறதுனால நாங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கிருபை காலத்தை அப்படி கிடையாது. ஒரு கிருபையினால் நமக்கு வந்து என்னென்னா அதோட இது தெரியாது, இம்பாக்ட் தெரியாது. ஏன்னா கிருபை புதிய ஏற்பாடு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம என்ன நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நியாயப்பிரமாண காலத்தை அப்படி இல்லை, தான் கிரியையினால அவன் நீதிமானாக்கப்பட்டோம். அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அதனால் என்னென்னா எல்லாத்தையும் நம்ம அலட்சியம் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் தான் கிருபையோட மேலானது. இந்த சபை காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். தேங்க்யூ. ஓகே, பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம், நான் என்ன இச்சை ஒரு பாவனே எனக்கு தெரியாதுன்னு பவுல் சொல்கிறாரு. அதனால் பாவத்தை அறிகிறதுக்கு நியாயப்பிரமாணத்தினால தான் நம்ம அறிய வேண்டியிருக்குது. அதனால் நியாயப்பிரமாணம் தான் முக்கியம் அப்படின்னு ரமேஷ் பேசி முடிச்சிருக்கிறார். இன்னொரு தடவை ஒரு கைத்தட்டி கொடுத்துருவோம். சரியா? இல்லை இல்லை கிருபைதான் அப்படின்னு இந்த அணியிலிருந்து வீரபாண்டி பவுல் பேச வராரு. இவர் இப்போ அவர் பேசுனதை வெட்டி பேசுவாரா ஒட்டி பேசுவாரா தெரியாது. சரியா? பாப்போம் எப்படி பேசுவாருன்னு. சபையில் இருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நம் எதிரணியில் இருக்கிறவங்க நியாய பிரமாணத்தை பற்றி பேசினாங்க. ரொம்பவே நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே கைத்தட்டு வந்துட்டு இருக்குது. அப்படியா? கிருபை, கிருபையில் பலப்படுங்கள், கிருபையில் வளருங்கள். டேய் இன்னும் ஒரே ஆரம்பிக்கலப்பா. அண்ணன் மூச்சு விட்டாலே கை தட்டிட்டு இருக்கீங்க. நம்மளை வந்து பழைய ஏற்பாடில் அவங்க மோசையுடைய கொடுத்த நியாய பிரமாணத்தை பற்றி அவங்க பேசினாங்க. ஆனால் நானும் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு கிருபையிலேருந்து ஒரு விஷயம் எடுத்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம் தாவீது தான் சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அது வந்து அவங்க கை தட்டுறாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாரும் கை தட்டி இருக்கணும். அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா இது வந்து இது நான் நினைக்கிறேன் இவருக்காக கை தட்டல, கிருபைக்காக கை தட்டுறாங்க. ஏன்னா கிருபையினாலதான் எல்லாரும் இப்போ இந்த சபைக்குள்ள இருக்கிறோம். உண்மைதானுங்க. அவங்க சொன்னாங்க, கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவன பாவம் மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதா? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவன கண்டிப்பா பாவம் மேற்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா நம்மளா கிருபையில இருக்கிறோம், கிருபையில் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையில நிலை நிற்கிறோம். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இங்க இருக்க மாட்டோம். ஒரே பாயிண்ட் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுது. நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போயிடுறேன். அவருக்கே தெரியுது, அதே தான் திருப்பி திருப்பி சொல்றாருன்னு. நமக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். அவர் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. நியாய பிரமாணத்தினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாது, படவும் மாட்டாங்க. ஏன்னா வசனம் இப்படிதான் சொல்லுது, நியாய பிரமாணத்தினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. உண்மைதான், உண்மை மட்டும் தான் பேசுறாரு. சத்தியம் தான் அவர் சொல்றது. நம் தேவனுடைய ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர் கூட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, கிருபை இருக்கிறதுனால நம்ம பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டூல், வெப்பன். கிருபை இருக்கிறதுனால நான் பாவம் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ ஏன்னா அது டூல் இருக்கு, நான் பாவம் என்ன பாவம் வேணாலும் பண்ணுவேன். கிருபை இருக்கு, மன்னிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு, அதனால நான் பாவம் பண்ணேன்னு பண்ணுவாங்க. ஆனா கிருபையை நாங்க வீணாக வழங்குறதில்லை.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கிருபையினால தேவன் லைசென்ஸ் கொடுக்கல பாவம் செய்ய அப்படிங்கிறார். நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. நீதி நியாய பிரமாணத்தினால எந்த மனுஷன் நீதி ஆக்க இவர் பேரு வீரபாண்டி பவுல். அதனால தான் பவுல் வார்த்தையே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆண்டவர் வந்து இங்க வரும்பொழுது ஒரு ஸ்திரீய விபச்சார ஸ்திரீய கூட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. மோசேயின் பிரமாணத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எப்பா இவங்க அந்த சீன்ல இருந்தாங்களா? என்னவா இது? எனக்கே தெரியாது அந்த டீம் அங்க இருந்துச்சுன்னு. இவங்கள சொல்லல பாஸ்டர், அந்த காலத்துல இருந்தாங்க. சரி சரியா சொல்லு பாப்பா, அவன் தப்பா அடிச்சுக்க போறாங்க அவங்கள. ஆமா, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு காலைல அவங்க சர்ச்சுக்கு வரணும். சொல்லுங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் அவன் மீது முதல் கல்லெறியட்டும். ஏன்னா அது கிருபையினால இருக்கிறவன் பாவம் பண்ணினாலும் அவர் மன்னிக்கிறார். சோ அதனால பாவம் பண்ணாதீங்க. பாவம் பண்றதுக்கான டூலும் இல்லை. சரி, மோசையுடைய கற்பனைகள் தான் இது எல்லாமே. மோசைக்கு கல்வாரி மலையில சாரி கண்மலை தேவன் வந்து மோசைக்கு வந்து சீனாய் மலையில கண்டிப்பா வந்துட்டாரு. பல்லவர் மேல அங்க போய் திருநீர் மேல போய் அந்த மலை என்னையா சீனாய் மலையா வந்துட்டார். வெரி குட்பா, வந்து சேர்ந்துட்டேன். சொல்லுப்பா. சீனாய் மலையில கொடுத்துட்டாங்க, கட்டளை எல்லாம் வாங்கிட்டு இந்த கட்டளை அல்வா வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்றேன். பிரமாணம் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசையுடைய சாட்சிகளை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளிலே சாகிறான். ஏன்னா மோசையுடைய சாட்சிகள்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்தோட ஒரு திட்டத்தோட தான் இருந்துச்சு. அந்த காலத்துல நீ ஒரு பாவம் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு சில பாவத்துக்கு மன்னிப்பு, அந்த ஆடு மாடு கோழியை பலிட்டா அதை மன்னிச்சு அக்செப்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு சில பாவம் பண்ணினா அவனோட ரத்தம் அவனே செத்தாதான் அந்த பாவத்திற்கு ஒரு பலி இருக்கும். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே மோசை கிட்ட என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறாரு. தேடி பாயிண்ட தேடி அடிக்கிறார். நான் கிருபை அப்படின்னு பேசின உடனே எனக்கு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்த உடனே இவங்கெல்லாம் டக்குன்னு எழுதிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ தாவீது பாஸ்டர் தான் கேட்டேன், பாஸ்டர் அவங்களாம் எழுதிட்டாங்க பாஸ்டர், எனக்கு ஏதாச்சும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏய் நீ போய் நிக்கிறது அவருடைய கிருபை தானடா, அதை வச்சு பேசுடா அப்படின்னாரு. அவர் இங்க டீம்ல இருக்க வேண்டிய ஆளுப்பா, வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. ரொம்பவே நன்றி பாஸ்டர். அப்புறம் கிருபைக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா தெரியல. இவர் மறைமுகமா என்ன சொல்றாரு தெரியுமா, எங்க டீமுக்கு தான் பாஸ்டர் தாவீது சப்போர்ட் அப்படிங்கிறாரு. இப்ப தாவீது பிடிச்ச ஆட்கள் எல்லாம் பண்ணுவீங்க, அப்படியே சாஞ்சிருவீங்க தெரியுமா? ஆமா. கிருபைக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிருபைக்கு உருவம் அப்படியே ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும் நான் சொல்றேன். எப்பா நீ சொன்னதுல என் உள்ளமே துள்ளுதுப்பா. உண்மைதான்ப்பா, உண்மைதான். அப்புறம் கிருபை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாடல் வரியில நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எல்லாருக்குமே டைம் ஆகுதுன்னு தெரியும். தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மார்போடு அணைக்கும், அதுதான் கிருபை. நன்றி, வணக்கம். கடைசியா சொன்னது திருக்குறள் இல்ல, அது அவர் குரல். சரிங்களா? அது அவர் குரலும் இல்ல, அது ஜான் ஜபராஜ் பாட்டு. அப்படியா? சரி, அது என்ன அர்த்தம்னு நான் தனியாக அவர்கிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப அருமையா கிருபைதான் அப்படின்னு அடிச்சு பேசினார் இல்லையா? பவுலோடைய வார்த்தைகளை எடுத்து அப்படியே சொல்லி, அதே இந்த வார்த்தையை பவுல் வார்த்தையை திரும்பி சொல்லி அழுத்தமாக சொல்லி கிருபைதான் அப்படின்னு இந்த டீமை கொஞ்சம் திக்குமுக்காட செய்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.
நான் நினைக்கிறது சரிதானா இல்லையான்னு இப்போ வந்து பேச போற ஆளை வச்சு தான் தெரியும். வாங்க சேசுராஜ் பிரதர், கை தட்டுவோம். பிரமாணங்களின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிரமாணங்களை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்த முன்னோர்களின் சந்ததியாகிய சபையாருக்கு வந்தனங்களை செலுத்தி. நீங்க எப்பங்க இப்படி மாறினீங்க? நம்ம சேசுராஜ் தானா? வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். தம்பி வீரபாண்டி பேசுனது எல்லாமே பவுலு பேசுனது எல்லாமே கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் தம்பி பவுலு பேசுனது எல்லாமே ஒரு பார்ட்டை மட்டும் பேசிட்டு பாஸ்டர் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தியில் கொடுத்த தன்னுடைய இறக்கையை அடிக்க வேண்டிய காரியத்தை முற்றிலுமா மறந்து பேசிட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபையை அந்த பிரசங்கங்களை மறந்துட்டீங்களா? இப்போ இவர் பாஸ்டர் பிரசங்கத்தை வச்சு உள்ள பிடிக்கிறார். அவர் பாஸ்டர் தாவீதை கூப்பிட்டாரு, இவர் இப்போ என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிடுறாரு. புரியுதா? நான் யாக்கோபு நிருபத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு என்னுடைய காரியத்தை எடுத்து நான் முன்வைக்க விரும்புகிறேன். யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு இப்படி சொல்லியிருக்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னால் கிரியையோட அவசியம், பிரமாணத்தோட அவசியம் என்ன அப்படின்னு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாஸ்டரையாக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கிறது கிருபையில தான். ஆமாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கொஞ்சம் நம்ம சிந்தனையை கொண்டு வந்தோன்னு வைங்களேன். ஆபேல்ல இருந்து ஏனோக்கு, நோவா காலம் வர மனசாட்சியின் பிரமாணம். அதை தொடர்ந்து ஆபிரகாமுடைய காலத்திலையும் மனசாட்சியின் பிரமாணம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய காலம் வர மனசாட்சியின் பிரமாணம். இந்த மனசாட்சியின் பிரமாணத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபருமே தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு முற்பிதாக்களாக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து ஒரு சிலரை பார்க்கணுன்னா சாமுவேல் எடுத்துக்கலாம், தாவீது எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய ராஜாக்கள் எடுத்துக்கலாம். யூத கோத்திரத்தில் வந்த அநேக ராஜாக்களை குறித்து நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனே பெருமைப்படுகிற விதமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்தில் எந்த ஒரு ஜாதிக்கும் கொடுக்கப்படாத ஒரு விலையேற பெற்ற ஒரு மகத்துவத்தை குறித்து ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறாருன்னா, உபாகம புஸ்தகத்தில் 4ஆவது அதிகாரம் 7-8 வசனத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனக்கொத்த ஒரு ஜனம் உண்டோ அப்படின்னு கர்த்தரே ஒரு பெருமைப்படுகிற விதமாக அந்த இடத்துல சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன காரியங்கள் தேவை, ஒரு மனிதனுடைய ஒழுக்க நெறிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த நியாய பிரமாணத்திலேயே 3 விதமான சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இங்க வந்து பேசுகிற இந்த கிருபையை தூக்கி பிடித்து பேசுகிற இவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க கொண்டு வர காரியமே என்ன அப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் பார்த்துக்குவார், எதை செஞ்சாலும் கர்த்தர் பார்த்துக்குவார், நாங்கள் கிருபையில நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற நபர்கள் தான் இந்த உட்கார்ந்துருக்கிற எதிரணியில் உட்கார்ந்துருக்கிற இந்த 3 நபர்களுமே. கடுமையான தாக்குதல். இந்த 3 நபர்களுமே தன்னுடைய கிரியைகளை மறைத்து, நான் செய்ய வேண்டிய கிரியையை மறைத்து, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, கடமைகளை மறைத்து எல்லாவற்றையும் தேவன் மேல போடுகிற ஒரு அபாத்திரர்கள் இவர்கள். ஐயோ, இவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள். இவர்கள் எதை செய்து விட்டும் கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த முகங்களுக்கு பார்த்து பேசுங்க. இல்ல, இந்த முகங்கள் அப்படிதான் இருக்கும். இந்த முகங்கள் இவர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா, கிருபையை பேச துடிக்கிற இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை செஞ்சிட்டாலும் கிருபைக்குள்ள மூடி நினைக்குவாங்க. எதை செஞ்சிட்டாலும் நான் கிடையாது, தேவனை. தம்பி கூட பேசும்போது ஒரு காரியத்தை இருதயத்திலிருந்து ஒப்புக்கொண்டாரு. நீங்க அதை கூர்ந்து கவனிச்சாலும் தெரியல, நான் எந்த பாவம் செஞ்சாலும் தேவன் அதை மன்னிப்பாருன்னு சொல்லி. அப்போ பாவம் செய்வதற்கு கிருபை லைசன்ஸா, அதை பாஸ்டர் மேக்கப் பண்ணாரு. ஆனா தம்பி அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா பாஸ்டர் தான் அதை மேக்கப் பண்ணி விட்டாரு. எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க? நீங்களா கவனிச்சிருப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடு காலத்துல யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஐயத்துல தேவன் மேல வைத்திருந்த அன்புல இவர்கள் பேசின கிருபையை குறித்து பேசினவங்க தேவன் மேல வச்ச அன்பை குறித்து பேசவே மாட்டாங்க. நான் தேவனை நேசிக்கணுன்றத குறித்து பேசவே மாட்டாங்க. தேவனை நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார், ஆவியானவரை நேசிக்கிறார், இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் தேவனை நேசிக்கணும், இயேசுவை நான் நேசிக்கணும், எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் பிரமாணத்துக்கு கைத்தட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பிரமாணத்துக்கு பிரமாணத்துக்கு ஆட்கள் இருக்கீங்க, சோத்திரம். அப்புறம் தாவீதை குறித்து தம்பி அருமையா சொன்னார். என்ன தம்பி சொன்னீங்க? தாவீது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கினது. தம்பி வீரபாண்டி பவுல் முழு சங்கீதத்தையும் படிக்கல போல இருக்கு. அதே தாவீது தான் சொல்றாரு, கிருபைக்காரங்களோட பிரச்சனையே அதான், கொஞ்சமா எடுத்துக்கிடுவாங்க, அங்கங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. அதே தாவீது தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? உமது கிருபையில் தான் மனமகிழ்ச்சி என்று இந்த கிருபை பேசுகிற கூட்டம் சொல்லுது. தாவீது என்ன சொல்லிருக்கிறாருன்னா, உமது பிரமாணம் எனது மனமகிழ்ச்சி. தம்பி நீங்க படிச்சிருக்கணும் தம்பி. அதை கூட அதே தாவீது தான் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல, பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன பண்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த கிருபையை குறித்து பேசுறவங்களுக்கு தேவனுக்கு பயப்படணும்ன்ற பார்ட்டே ஞாபகம் வராது. கரெக்டா? தேவனுக்கு பயப்படணும்ன்ற பயம் இந்த கிருபையை குறித்து பேசுறவங்களுக்கு ஞாபகமே வராது. எதை சொன்னாலும் தேவன் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கோயில் பூனை மாதிரி. ஆமா, இதெல்லாம் கோவில் பூனை, தெய்வத்துக்கு அஞ்சாது. இந்த தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த தாவீதுடைய ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து தம்பி பேசிட்டாரு. இதே தாவீது தான் நியாயப்பிரமாணத்தையும் பலிகளையும் குறித்து மட்டுமே நூற்றுக்கணக்கான பாடலை பாடி இருக்கிறாரு. நீங்க சொல்ற ஜாஞ்சபராச்சை விட 1000 மடங்கு பயங்கரமான பாடல்களை எழுதினவர் தான், தேவனை குறித்து அறிவு கொண்டவர் தான் இத்தனை சங்கீதத்தையும் எழுதின தாவீது. அவர் எழுதினது முழுக்க லேவியராகம புஸ்தகத்தை கொண்டும், உபாகம புஸ்தகத்தை கொண்டும், யாத்ராகம புஸ்தகத்தை கொண்டும், பிரமாணங்களை கொண்டு மட்டுமே எல்லா பாடல்களையும் எழுதினாரு. சங்கீதங்களை என்னவா படிச்சிருக்கிறாரு. கடைசியாக இயேசுவை குறித்து சொன்னாரு. கிருபைக்கு முழு உருவம் ஒரு இமேஜ் கொடுக்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு தான் கிருபைக்கு இமேஜ் கொடுக்கணும்னு சொன்னாரு. மனப்பூர்வமா ஏத்துக்கிற தம்பி, அது நாங்க யோசிக்கிற கிருபை. நீங்க யோசிக்கிற கிருபைக்கு இயேசு கிறிஸ்துவை இமேஜா கொடுக்கவே முடியாது தம்பி. இவங்க யோசிக்கிற கிருபை வேறன்னு சொல்லிட்டாரு. ஆமா, இவங்க யோசிக்கிற கிருபையே வேற. இங்க பாருங்க, இயேசு கிருபை குறித்து சொன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு சொல்லல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் கொடுத்த கட்டளைகள் படி நடந்தவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்தவர். இதெல்லாம் தெரியுமா தம்பி உங்களுக்கு? தெரிஞ்சு மறைச்சிட்டீங்களே. இந்த கிருபை பிரசங்கியார் எல்லாருமே இப்படிதான் பாதியை மறைச்சிருவாங்க. உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேச வருவாருங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்த செய்தியில நீங்க பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கிறார், தேவனை குறித்து பேசினாங்க, இயேசு கிறிஸ்து குறித்து பேசினாங்க, பரிசுத்த ஆவியான குறித்து பேசினாங்க, இன்னும் 2 நபரை குறித்து பேசினாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. யோசேப்பு மரியாளை குறித்து பேசினாங்க. மரியாள் தேவனுக்கு இடம் கொடுக்க, தன்னை விட்டு கொடுக்க காரணம் என்னன்னா, மரியாள் நியாயப்பிரமாணத்தை 100% கடைபிடித்த ஒரு ஸ்திரீ. யோசேப்பு நியாயப்பிரமாணத்தை 100% தன் வாழ்க்கையில் நிறைவேற்றின ஒரு மனிதன். தன்னை மறைத்து கொண்டு தேவனுக்காக ஒளி வீசின ஒரு மனிதன் தான் யோசேப்பு. எவ்வளவு சாதுரியமா மற்ற 3 பேரை தள்ளிட்டார் பாருங்க. சத்திரக்காரன, மேய்ப்பர்கள், சாஸ்திரிகளை தள்ளிட்டு இவங்க 2 பேரை மட்டும் எடுத்து வைக்கிறார் பாருங்க. ஐயா, அது மாத்திரம் இல்ல, சீஷர்களிடத்திலிருந்து சொல்லணும்னா இன்னும் நான் அடுக்கிக் கொண்டே போவேன். கொடுக்கப்பட்ட நேரம் எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் அதனால தாழ்மையா நடுவர் அவற்றை கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க கொடுத்த செய்தியை நினைப்பூட்டி கொண்டு எங்களுக்கு சாதகமாக உங்கள் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிப்பாங்கன்றது இதுதான்.
அங்கே போய் இங்கே போய் நேராக என்கிட்ட வந்துட்டார், நீங்கள் கொடுத்த செய்தியை மாற்றி சொல்லாதீங்க அப்படிங்கிறார். சரி வாங்க வெட்டி பேசுவான். ஆகாஷ். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் கேட்குறாரு இல்ல, தெரியல. ஏன் கேட்குறேன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? அந்த சைட்லேருந்தே வருது. எதனால? ஏசப்பாவுடைய கிருபையினால. நான் நியாயப்பிரமாணத்தினால ரொம்ப நல்லா இருக்கேன்னு உங்க டீம்ல யாராவது சொல்ல முடியுமா? நான் நியாயப்பிரமாணத்தினால சூப்பரா இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, நீங்க நம்ம சேசனை சொன்னாங்க நியாயப்பிரமாணம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இயேசுவே மன மகிழ்ச்சியா இருக்கிறாரு நான் சொல்றேன். இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? இது ஒரு பாயிண்டா எடுத்தாலும் நாங்க அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க ஒரு சைடு சிறகம் மட்டும் அடிக்கிறீங்க, இன்னொரு சைடு சிறக அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. கரெக்டு தாங்க. நாங்க இந்த சைடு கிருபைன்ற சிறக அடிக்கிறோம், இந்த சைடு கிரியைன்ற சிறக நாங்க அடிக்கல. ஆனா அதுக்கு பதிலாக எங்களோடு கூட ஆவியானவர் கூட வந்து அவர் நடத்திட்டு இருக்காருன்னு. இதுவும் நீங்க சொன்ன எங்கள் மெய்ப்பர் கொடுத்த அதே செய்தி தான். அப்படியா? நான் அப்படிதான் கொடுத்தேன்னு எனக்கு சந்தேகமாகுது இப்போ. ஐயா, செய்தியின் தலைப்பு வந்து அழைத்தவர் உடன் வரும் அழைப்பு. இந்த கிருபக்காரங்க பேசுவது மட்டும் உஷாரா கவனிக்கணும், சரியா? ஏன்னா அப்படியே திருப்பிடுவாங்க. ஆமா, சரி, ஓகே. இப்போ கிருபை பத்தி தான் பேசுறதுனால கிருபை பத்தியே பேசுறேன். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அந்த தகுதிக்கு ஏற்ப பரிசு கொடுக்கறது வந்து நியாயப்பிரமாணம்னு சொல்லலாம். நான் இந்த நியாயப்பிரமாணத்துல நான் இதை செஞ்சேன், எனக்கு இது கிடைச்சது. நான் நியாயப்பிரமாணத்தை செஞ்சேன், நான் பிழைச்சேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி நியாயப்பிரமாணத்தை அதன்படி செய்கிறவனே பிழைப்பான். ஆனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு தகுதி கிடைச்சதுன்னா அது எதனால கிடைச்சிருது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கிருபையின்படி தான். நீங்க சிம்பிளா எடுத்துக்காட்டு சொல்லு. கிருபைக்கு சரியான டெஃபினேஷன். ஓகே, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியறது யாருன்னா உசேன் போல்ட் தான். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் எடுத்துட்டு அந்த 100 மீட்டர் ரேஸுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தகுதியா தான் இருக்கிறாரு. கரெக்டா? தகுதியா இருக்கிற உசேன் போல்ட்டுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸ்ல வந்து கோல்டு மெடல் கிடைக்குது அப்படின்னா அது அவருடைய தகுதி. ஆனா தகுதியா இல்லாத ஒருத்தனுக்கு அந்த 100 மீட்டர் ரேஸ்ல ஒருத்தன் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கிட்டான் அப்படின்னா அது எதனாலனா அது கிருபையினாலதான். இதுக்கு மேல கிருபைக்கு டெஃபினிஷன் வேற கொடுக்கணும்ன்ற அவசியம் சரியா தான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. இல்ல, இதுக்கு மேல கிருபைக்கு சரியான டெஃபினிஷன் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, நியாயப்பிரமாணம் சொல்றாங்க, ரூல்ஸ் சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா பவுல் வந்து அதை மட்டும் சொல்லல. அந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு வழி காட்டுது அப்படின்னா கிருபைக்கு தான் வழி காட்டுது, இயேசுவுக்கு தான் வழி காட்டுதுன்றதும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம் தான். சோ நீங்க அதையும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பல 2 அணியை நல்லா பைபிளை கரைச்சி குடிச்சிருக்காங்க. பைபிள்ல இருந்து நல்லா, சரியா? வெரி குட். நாங்க சிம்பிளா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு இவ்வளவு நேரம் பேசுறது டஃபா பேசுனீங்களா? இல்ல ரொம்ப கடினமா பேசுற மாதிரி இப்ப சிம்பிளா சொல்றேங்கிறாரு. இல்ல, இதுவரை கிருபைக்கு டெஃபினிஷன் கொடுத்தேன். இப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா எங்க டீமுக்கு நான் தாங்க செய்ய இது பண்றோம்னு சொல்ல வரேன். சொல்லுங்க. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு இந்த ரூல்ஸுக்குள்ள நாங்க இருந்துட்டு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் எங்க ரூல்ஸ், நாங்க இதன்படி தான் நடப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட், ஓகே. இதை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற பயத்தோடு கூட தான் என்ன பண்ணாங்க? ஆராதிச்சாங்க. அந்த பயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நாளுக்கு நாள் என்ன ஆகுது? தேவன் வந்து ரொம்ப பயங்கரமானவர்ப்பா அப்படின்னு சொல்லி தான் மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பார்த்து, எங்களுக்கு அந்த தேவனே வேணாம்ப்பா, நாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஐயோ நாங்க எங்களை காலி பண்ணிடுவாரு. ஏன்னா நீங்க பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னு வைங்களா, அடுத்த நாள் நீங்களே இருக்க மாட்டீங்க. கரெக்டு தானே? நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா. ஆனா நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சிம்பிளா என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க வந்து தேவனை ஆராதிக்கல, அப்பா பிதாவின் கூப்பிடப்படுகிற புத்திர சிகாரத்தோட ஆராதிக்கிறோம். எங்க தேவன் வந்து எவ்வளவு அன்பானவர் என்றதை நாங்க சொல்றோம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே கிருபைக்கு பிரதர் இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். சோ இதோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நல்லா கிழங்கு தட்டுவோம். ரொம்ப அருமையா கிருபைக்கு டெஃபினேஷன். அதாவது அவர் சொன்னாரு, கிருபை அவங்க சரியா புரிஞ்சுக்கல, வேற கிருபை பேசுறாங்கன்னாரு. இல்ல நாங்க சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அருமையான ஒரு காரியம் சொன்னார். நியாயப்பிரமாணம் நம்ம நேரா கிருபைக்கு நேரா தான் நடத்துதுன்னு சொன்னார். அது நல்ல விஷயம் இல்லையா? நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேரா, கிருபைக்கு நேரா தான் என்ன செய்து நடத்துது, கிருபையே அப்படின்னு. சரியா? இப்போ சிலருக்கு அவங்க பேசும்போது சிலருக்கு எப்படி இருந்திருக்கும்? பிரமாணம் தான், நியாயப்பிரமாணம் தான் இருக்கும். இப்போ இவர் பேசி முடிச்சோன்னா எப்படி இருக்கும்? இல்லை கிருபை தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த அணியிலிருந்து பேச வராரு பிரதர் அலெக்சாண்டர். கரங்க தட்டுவோமா?
இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல் டீச்சர் அப்படினால அப்படி பேசுறாரு, அப்படிதான் பேசுவார். நான் இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னா நீங்க என்ன வித்தியாசமா பார்ப்பீங்க. எப்பவும் நான் பேசுற மாதிரியே பேசுறேன். சரி, ஓகே. முதலாவது என்னன்னா, இவங்களுக்கு என்ன அந்த தலைப்பு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன பாஸ்டர்? இன்னொருக்க சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில பூமியில இருக்கக்கூடிய ஆண்டவருடைய சரீரமாக சபைக்கு முக்கியமானது அத்தியாவசியமானது நியாயப்பிரமாணமா கிருபையா அப்படிங்கிறது தான் முதல்ல. சரி, நீங்க இப்ப யாருக்காக கேட்டீங்க? உங்களுக்காகவா மத்தவங்களுக்காகவா? சரி, ஓகே. இப்போ சட்டம் தேவையில்லை என்றால் திட்டம் போட்டு திருடுவான் திருடனும் கூட. நம்முடைய இந்திய சட்டம், இப்ப நம்முடைய இந்திய தேசத்துல வாழ்றோம், ஒரு ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா திருடன் கூட ஈஸியா திருட்டிட்டு ஆயா போயிட்டு இருப்போம். கரெக்ட் தானே? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? சில இடங்களில சில பயங்கரமான குற்றங்கள் நடைபெறும் போது, இப்போ கற்பழிப்பு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் போது நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, அவனெல்லாம் ஓட விட்டு சுடணும், இல்லைன்னா வெட்டணும். தோணுமா தோணாதா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நம்முடைய இந்திய தேசத்துல பெண்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம் இல்லை. நல்ல வேலை நீ போலீஸ் ஆகல, எத்தனை பேரை ஓட விட்டு சுற்றுப்பியோ தெரியல. நல்ல வேலை நீ டீச்சர் ஆயிட்ட ஆண்டு கிருபையில. அப்படின்னா ஒரு உலக பிரகாரமா நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ரூல், ஒரு சட்டம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா 613 கட்டளைகள் நாம் அறிஞ்சது. அதை பின்னாட்களில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது எப்படி நம்ம எங்க டீம்ல சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றவே வந்தார். அதை என்ன பண்ணலன்னா, நான் முடிச்சிட்டேன்னு சொல்லல, அந்த 613 கட்டளையும் நான் 2 கட்டளையா கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இதுக்கு நீங்க கை தட்டி இருக்கணுமே. அந்த 2 கட்டளையும் கண்டிப்பா கை தட்ட கேட்டே வாங்கிக்கிறாரு. இல்ல, அதான் பிரமாணம். தட்டு கைய அப்படி இல்ல, மறந்து விட்டீர்கள். ஏனென்றால் கிருபை என்று யோசித்து கிருபையில் இருக்கீங்களோ அப்படின்னு. ஓகே, நம்ம டைரக்டா வந்துடலாம். சரி, இது வரைக்கும் டைரக்டா வரலையா? சரி, ஓகே. பொதுவா சொல்லுவாங்க என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவங்க சொன்னதுனால அதெல்லாம் ரைட்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எங்க டீம் சொன்னது நீங்க யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மையானது. ஏன்னா அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது அவங்க தாவீதெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, பவுல் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? மறந்துட்டீங்களா? ஓகே. அதாவது தாவீதுக்கு கிருபை தாங்குகிறது. ஆனா அவன் பாவம் செய்யும் போது ஓகே பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிச்சா? கிருபை அக்செப்ட் பண்ணிச்சா? அது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, அதாவது விபச்சார ஸ்திரியை பத்தி பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அத்தனை பேர் அடிக்காம காப்பாத்தினது அந்த கிருபை கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் அதுக்கடுத்து சொன்ன, இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார். பாத்தீங்களா? இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸ்டாப், அதுலயே நிறுத்திடுவாங்க. இதுக்கு இடத்துல நீ எப்படி வேணா இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு, அதனால தான் நான் உஷாரா இருக்க சொன்ன டீம் கிட்ட. சரி, முழுசா பேசுறாங்க. அதாவது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணனா மட்டும்தான் இந்த கிருபைக்கும் உண்மையான கிருபைக்கும் வித்தியாசம் தெரியும். இல்ல அப்படின்னா ஓகே, இவங்க பேசுறது ஒரு சகோதரன் சொல்லும்போது, பாஸ்டர் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சொல்லும்போது, இல்லையே நான் இப்படி சொல்லலையே அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அப்பனா சம்திங் ராங். அப்போ அந்த நார்மல் கிருபைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது சம்திங் தானப்பா ராங். இவங்க ராங் இல்ல, அதான் இவங்க தான் ராங். ஓகே, சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவீது நிறைய சங்கீதம் எழுதின. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 இருக்கிறதுலே பைபிள்ல பெரிய புத்தகம் எதுங்க? 119. அது எது சொல்லுது? நியாயப்பிரம கையை, அதாவது நீ சரியானது கட்டளையை கை கொள்ளு, அதை தானே அது டீச் பண்ணுது. நான் அவருடைய பிரமாணத்தை நான் கை கொள்ளுவேன், அது எனக்கு கீதங்களா இருந்தன, அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு. இவங்களுக்கு அது தெரியல. எங்க அது கிருபைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? கிருபைக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா புரியலையா? கிருபைக்கு அதாவது நியாயப்பிரமாணம் கற்பனை கட்டளைக்கு அதிகமான ஒரு அதாவது சங்கீத புத்தகத்தில் 119வது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபைக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு அதிகாரம் தெளிவா ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரை கொடுக்கப்பட்டிருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 119வது வசனம் ஃபுல்லாவே வசனம் நியாயப்பிரமாணம் அப்படி போட்டிருக்கோம். நீங்க சொல்றது பொதுவா கிருபை, பாத்தீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா? சம்திங் அதே தான்.
சரி ஓகே, இன்னும் இது உள்ள வந்துடலாம். என்னன்னா நியாயப்பிரமாணம் தேவையா? சிம்பிள் கான்செப்டுங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க நியாயப்பிரமாணம்னா கட்டளை, அது நம்ம ஆண்டவர் பயப்பட அப்படிலாம் இல்லைங்க. உண்மையா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சண்டே சர்வீஸ் கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு சண்டே சர்வீஸ் எத்தனை பேர் வந்தாங்க? வராதவங்க போய் கேட்டு பாருங்க. இல்ல எனக்கு வேலை இருந்துச்சு, அப்புறம் வந்தவங்களா வேலை இல்லாதவங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும். பாஸ் நீங்க கேட்கிற டைலாக் தான் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நான் கேட்கிற டைலாக் எனக்கு. ஆமா. ஆனா இதே ஒரு கட்டளை இருந்து அவனை நீ சபைக்கு வரல உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னா ஒழுங்கா வருவாங்களா வரமாட்டாங்களாங்க? நியாயப்பிரமாணம் நீ விறகு பறிக்க, அதாவது சில டைம் அந்த கட்டளை இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னா நியாயப்பிரமாணம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல? ரைட், சரி. இது மாத்திரம் கிடையாது. அவங்க அதாவது நியாயப்பிரமாணம் பொதுவாக எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அன்பு தான். நீங்க நியாயப்பிரமாணத்தை ஒன்னையும் படிச்சு பாருங்களேன். மனுஷன் பிறனுக்கு ஏமாத்திடக்கூடாது, அவன் உன்னை ஒருத்தன் கொன்றக்கூடாது, உன்னை ஒருத்தன் ஏமாத்திடக்கூடாது, நீ பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கணும், எல்லாத்துக்குமே அதாவது அன்பை பேஸ் பண்ணி தான் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் 2 கட்டளையா மாத்தி அன்புனே முடிச்சிட்டாரு. கரெக்ட் தானே? ஒண்ணு தேவனிடத்தில் அன்பு, இன்னொன்னு பிறனிடத்தில், அதாவது உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படிங்கிற ஒரு சுருக்கத்தை கொண்டு அங்க வைத்துட்டார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, டைம் இல்லையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா இப்போ டைம், இப்போ நல்லா பாருங்களேன், நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரு ரூல் இல்லை, ஒரு நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா டைம் இந்த நேரத்துக்கு முடிக்கலும் இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க உட்காந்து கேட்கணும். கிருபை நீங்க கேளுங்க கேப்பீங்களா? நோ டைம் வைங்க, பெல் அடிங்க, கேப்பீங்களா மாட்டீங்களா? டைம் சட்டம் தான், சட்டம் தான், ரூல். எந்த சட்டம் வச்சாலும் ரூல் தான். ஏலும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். சண்டே சர்வீஸ் இருக்கு, அடுத்த வாரம் வந்துருங்க. நான் அறிவிப்புல சொல்றேன், அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை நடைபெறும், வாங்க அப்படின்னா வந்துருவீங்களா? எத்தனை மணிக்குன்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாதான் எல்லாம் ஒரு ரூல் ஒழுங்கு கிரயமாய் சபையில நடைபெறணும், அதனால கொடுக்கப்படுது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லலன்னா நீ அதாவது நியாயப்பிரமாணமே இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு காலத்துல அதனாலதான் நாங்க நிறைய டைம் ஆரம்பிக்கிற நேரத்தை சொல்லுவோம், முடிக்கிற நேரத்தை சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு கூட 6 மணிக்கு தான் ஆரம்பம் சொன்ன, முடிவு சொல்லவே இல்லையா? சரி ஓகே, நான் கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 1 or 2 பாயிண்ட். என்னன்னா நம்ம என்னதான் பேசினாலும், என்னதான் நம்ம சிரிச்சு என்னதான் யோசித்தாலும், சிம்பிளா யோசித்து பாருங்களேன். நான் சொல்றது இப்போ இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது, ஆதிநிலை விசுவாசி அப்படிங்கிறது ஐ திங்க் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விசுவாசிக்கு தெரியும். நீங்க கேள்வி கூட பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஞானஸ்தானப்பை எடுக்க போகணும் அப்படின்னா முழங்கால காமிக்க சொல்லுவாங்களாம், முழங்கால காமிக்க சொல்லுவாங்களாம். இன்னைக்கு அப்படியா? ஏன் அப்படின்னா முழங்கால காமிக்க சொல்றது என்ன தெரியுமாங்க? அவன் எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்தான் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையா தெரியறதுக்கு மாத்திரம் தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சபையில முழங்கால் போடுறதே மறந்துட்டோங்க. கிருபன் பேசி இன்னைக்கு நம்ம அதாவது நார்மலா செய்ய வேண்டிய காரியங்களே மறந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடைசி ஒரு பாயிண்ட் சிம்பிளா. ஆனா இந்த பிரமாணத்திற்கு ஆட்கள் கூட முழங்கால் படி போடாம இருக்கிறத நான் பாக்குறேன். டைரக்டா முழங்கால், இதுல ஒரு உதாரணமா சொன்னேன். அதாவது டைரக்டா முழங்கால பத்தி சொல்லப்படல, பட் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஆமா சில இங்க இருந்து சொல்றாங்க பாஸ்டர் உங்களை மாதிரியே இருக்காரு அப்படின்னு. புரியல, முடிச்சிடுறேன். அதான் வேற ஒண்ணு ஆஹா, நான் சொல்லல. சரி ஓகே, ஏசாய் அதாவது அன்னைக்கு பலிபீடத்தின் தரிசனத்தை பார்த்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பலிபீடத்தின் தரிசனத்தை பார்த்து இதோ நான் அதமானேன் அப்படிங்கிற ஒரு காரியம். இன்னைக்கு சபையில் பயம் இல்லைங்க. நான் சொல்றதை நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிருபன் பேசி நம்ம தேவனை விட்டு தூர போக ஆரம்பிச்சிட்டோமோ? என்னுடைய கேள்வி, நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கும் பொழுதே, உனக்கு ஒரு கட்டளை இருக்கும் பொழுதே நீ ஒழுங்கா இருந்தாயே, இன்னைக்கு கிருபைன்னு பேச ஆரம்பித்த பொழுது நீ உண்மையான தேவனுடைய அன்பை மறந்து விட்டாயோ என்ற ஒரு கேள்வியோட கொஞ்சம் யோசிச்சு நீங்க தீர்ப்பு வைப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சரி இவர் எப்ப முடிப்பாரு. முடிந்து விட்டது. கூப்பிடவே இல்லை, ஆனாலும் வராரு பாஸ்டர் விஷால். அதான் கிருபை. அதான் இங்க வந்திருக்கும் சிறியவர்களுக்கும்
வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப ஆண்களுக்கும் பெரியவருக்கும் முதியவருக்கும் அம்மாமார்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை உங்களுக்கு கிருபையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா எல்லாரையும் கவர் பண்றாரு, எல்லாரையும். ஐயா நடுவரையா, உங்களுக்கு பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கிருபையோட வணக்கத்தை வைக்கிறையா. இவர் எப்படி ஆளு அப்படின்னா, சொம்ப கொடுத்துட்டு நம்மளை சிரிக்க வச்சுட்டு குடத்தை தூக்கிட்டு போயிடுவாரு. கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் இவர்கிட்ட. சொல்லுங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன் ஆண்டு கிருபையில. பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா? ஐயா என்ன சொன்னாரு? நான் நல்லா இருக்கீங்களா கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கேன். இப்ப புரியுதா எது உங்களுக்கு வெயிட்? எது இருக்குதா இல்லையோ நம்ம எப்படி இருப்போம்னா, கிருபை இல்லைன்னா இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா இந்த சேர்ல, யாருமே இல்ல. ஒத்துக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் இருந்தா நான் இந்த சேர்ல இருப்பேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றவா? சேலஞ்ச் யாருமே இல்ல. இவங்க வந்து பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. நீங்க ஒரு நிமிஷம் பேப்பரை திருப்பிக்கிறேன். இவங்களோட பேச்சுல வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா பேசுறாங்க. ரமேஷ் பிரதர் வந்து பேசும்போது என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணம் வந்து பாவம் என்ன எதுன்னு வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு வந்து சொன்னாரு. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ரோமர் 3:20 பாருங்க. பாவம் அறிவு எல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்துல தான் வருது. ஆனா நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. எதனால நீதிமான் ஆகுறோம்னா, கிருபையினால நீதிமான் ஆகுறோம். இலவசமா ரட்சிக்கப்படுறோம். நீங்க யாரா கிரியை செஞ்சதா ரட்சிப்படைஞ்சீங்களா? சொல்லுங்க. ஏதாவது கிருபையின் ஏதாவது கிரியை செஞ்சு நீங்க யாரா இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? சொல்லுங்க. இலவசமா பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அவ்வளவுதான். இதான் கிருபை. இவங்க வந்து பேசும்போது வந்து அருமையா பேசுனாங்க. நியாயப்பிரமாணம் தான் இது அதுன்னு பேசுனாங்க. கரெக்டு. பவுல் ஃபர்ஸ்ட் எதுல இருந்தாரு? நியாயப்பிரமாணத்துல தான் இருந்தாரு. நானும் ஒத்துக்கிறேன். நடுவரியா பவுல் நியாயப்பிரமாணத்துல தான் இருந்தாரு. நான் ஒத்துக்கிறேன். எது வரைக்கும் நியாயப்பிரமாணத்துல இருந்தாரு? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்துல தான் இருந்தாரு. என்னைக்கு கிருபையை சந்திச்சாரோ, என்னைக்கு கிருபையை பார்த்தாரோ அப்ப எடுத்தாரு. இது நியாயப்பிரமாணத்தின் சுவிசேஷம் அல்ல, இது கிருபையின் சுவிசேஷம். கேட்டது ஐயா. நியாயப்பிரமாணமே கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்குது. ஐயா நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க ஐயா. நான் ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்கேன் ஐயா. அவங்கள பார்த்தா பாயிண்ட் மறந்து போறோம். ஐயா பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15:10 நான் நிற்பது தேவ கிருபை. நான் நிற்பது நியாயப்பிரமாணம் இல்ல, நான் நிற்பது தேவ கிருபையில தான் இருக்கிறேன்றாரு. அடுத்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாணம் வந்து கிருபையின் சுவிசேஷம். நியாயப்பிரமாணம் சுவிசேஷம் வந்து நியாயப்பிரமாணம் சுவிசேஷத்தினால கிருபையின் சுவிசேஷம் வந்து சொல்றாரு. சரிங்களா? அடுத்து வந்து சேசு பிரதர் வந்து நல்லா சொல்றாரு. சேசு பிரதர், அலெக்ஸ் பிரதர் நல்லா சொன்னாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ட்ரெயின் எடுத்துப்போம். ட்ரெயினுக்கு முக்கியமானது என்ன வேணும்? இன்ஜின். அந்த இன்ஜின் தான் நியாயப்பிரமாணம். புரியுங்களா? அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆள் வேணும். அந்த ஆளு தான் கிருபை. அந்த கிருபை இருந்தா அந்த ட்ரெயினை ஓடும். சரிங்களா? அவங்க வந்து பைபிள் வந்து இனி வர நாட்கள்ல நல்லா படிச்சு வந்து பேசுவேன்னு நான் நம்புறேன். அடுத்தபடியாக அடுத்து என்ன சொல்றேன்னா, அலெக்சன் வந்து பாச சொன்ன மாதிரி டீச்சர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு கை தீட்டுவோம். அரசியல்வாதியா ஆயிருந்தாருன்னா நம்ம ஒரு மாதிரி கை கட்டி நின்றுப்போம். சொல்லுங்க எங்க தொகுதியில் இந்த பிரச்சனைன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ள நல்ல யதார்த்தமா நல்லா பேசினாரு, அருமையா பேசினாரு. ஆனா அந்த 3 பேருக்குமே தெரியாது இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது கிருபையினாலதான் உட்கார்ந்து இருக்கோன்னு. நியாயப்பிரமாணத்தால உட்கார்ந்து இருக்கோன்னு சொல்லட்டும். நான் மைக் போயிரேன்னு போகாம நின்றுட்டு இருக்கா பாத்தீங்களா? ஐயா லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லிட்டா. கிருபைனா என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டா. நம்ம வந்து நம்ம தெருவில் உள்ள பிச்சைக்காரங்களா பாத்துருவோம். பிச்சைக்காரங்க வந்து இதோ பேச நினைக்காதீங்க. ஐயா அம்மான்னு கத்துவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே வந்து நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடு வந்து கொடுப்போம். அதான் நியாயப்பிரமாணம். ஆனா கிருபை என்ன தெரியுமா? அந்த பிச்சைக்காரனை வீட்டுல டைனிங் டேபிள் உட்கார வச்சு அவனுக்கு பிரியாணி செஞ்சு போடுறோம் பாத்தியா? அதான் கிருபை. விஷால் வீட்டுல அப்படிதான் நடக்குதா? கிருபை நல்லா உணர்ந்திருக்காருப்பா.
ஐயா நான் இருக்கிறதே தேவ கிருபை. அந்த உதாரணம் பாத்தீங்கன்னா சாப்பாடுல தான் சொல்லுவார் அவர். சோறு கண்ட இடம் சொர்க்கம். ஒரே நிமிஷம் சாப்பாடுன்னு சொன்ன பாயிண்டே போச்சியா. இப்ப வயிறு பசிக்க அவருக்கு இப்போ கரெக்டா. அதுக்கப்புறம் யோவான் 1:17 பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் யாரால கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கைத்தட்டு. கிருபை யாரு? இயேசு கிறிஸ்து. அவங்க இயேசு கிறிஸ்து என்ற கிருபையை உணர்ந்திருந்தாங்கன்னா நாங்க நியாயப்பிரமாணம் தலைப்புல நாங்க பேசல, நாங்க கிருபையில பேசுறோம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணல? கிருபையை உணரல. அலெக்சா சொல்லுமா என்ன சொன்னாரு? பேசுறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. அலெக்சா என்ன சொன்னாரு? பயங்காட்டி ஒரு ரூல்ஸ் போட்டு சபைக்கு வரணும்னு சொல்றாரு. ஆனா கிருபை வந்து அப்படி கிடையாது. கிருபை வந்து விருப்பத்தோட நீ சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்றத ஒரு உணர்வை கொடுக்கிறது தான் கிருபை. கிருபைக்காக உயிரே விட்டுவார்னு நினைக்கிறேன். கூவி கூவி விக்கிறதுன்னு தெரியுமா? அது இதுதான். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு, சரிங்களா? கிருபை என்னைக்குமே முடியாது. நம்மளோட நீங்க யாராச்சும் ஒருத்தர் இப்போ நான் நியாயப்பிரமாணத்தின் மூலமா பரலோகம் போவேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கை தூக்குங்க. ஒருத்தரும் இல்ல. கிருபையினாலதான் பரலோகம் போக முடியும். அவர் என்ன சொல்றது தெரியுமா? யாருமே இல்ல, நான் முடிக்க போறது இல்லைன்னு சொல்றாரான்னு தெரியல எனக்கு. முடிச்சா ஓகே, கைத்தட்டு கொடுப்போம். ரெண்டு டீமே ரொம்ப அருமையா பேசினாங்க இல்லையா? ரெண்டு டீமுக்கு நல்லா கைத்தட்டி கொடுத்துருவோம். ஒரு தடவை ரொம்ப அருமையா பேசினாங்க ரெண்டு டீமுமே இல்லையா? இப்போ முக்கியமான நேரம் என்ன நேரம்? தீர்ப்பின் நேரம் இல்லையா? தீர்ப்பின் நேரம். எனக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை பேர் இந்த டீமுக்காக சரியா அவங்க சொன்னதான் ரைட்டு அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க தெரியல. இல்லை இல்லை கிருபைதான்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம யார் என்ன சொல்றோன்றது முக்கியம் இல்லை, சரியா? யார் என்ன சொல்ல முக்கியம் இல்லை, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்றது தான் முக்கியம். நமக்கெல்லாம் பைபிள் நல்லா தெரியும். ஷார்ட்டாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தீர்ப்பை சொல்லி நான் முடிச்சிடறேன். பைபிள் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டோடைய சரீரமாகிய சபைக்கு அத்தியாவசியமானது, முக்கியமானது நியாயப்பிரமாணமா கிருபையா என்று சொல்லும் போது, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இருக்கிறார். அப்படின்னா அவரோட நியாயப்பிரமாணம் முடிந்தது, அவரே நமக்கு நியாயப்பிரமாணமா இருக்கிறார். இயேசுவே நமக்கு எப்படி இருக்கிறாரு? நியாயப்பிரமாணமாக இருக்கிறார். சரிங்களா? அதான் காரியம். அதனால அந்த நியாயப்பிரமாணம் தேவனிடத்தில் நம்ம நடத்துகிற ஒரு ஒரு ஸ்கூல் மாஸ்டர் உபாத்தியாயத்தனை தான் நம்ம நடத்துகிறதா இருக்குது. தெர்மாமீட்டர் அப்படின்வாங்களா? நான் சொல்றது கேட்டு தான் நினைக்கிறேன். எதுக்கு பார்ப்பாங்க? அதை ஜுரம் இருக்குதா இல்லையான்னு வாயில் போது வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எடுத்து பார்த்தா என்ன தெரியும்? ஜுரம் இருக்கு. அந்த ஜுரம் இருக்குதா இல்லையான்னு காமிக்கிற தெர்மாமீட்டர் தான் நியாயப்பிரமாணம். ஆனால் அது என்ன செய்யாது? ஜுரத்தை சுகமாக்காது, மருந்து கொடுக்க முடியாது. அது ஜுரம் இருக்குன்னு மட்டும்தான் காமிக்கும். ஆனால் அங்கே சுகமாகிறதுக்கு மருந்து கொடுக்கணுமே, அதுதான் கிருபை. ஆனால் தெர்மாமீட்டரு என்ன காமிக்கும் அப்படின்னா, உனக்கு ஜுரம் இருக்குதுன்னு என்ன செய்யும்? கண்டிப்பாக காமிக்கும். அது எதுக்கு நேராக நடத்துதுன்னா, மருந்தை சாப்பிடு அப்படின்றதுக்கு நேராக, கிருபைக்கு நேராக என்ன செய்து நடத்துது. உண்மைதான். சரி கவனிங்க. நியாயப்பிரமாணத்துடைய காரியம் கிருபையினுடைய காரியம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு நமக்கு கொடுத்திருக்க காரியம் என்னன்னு சொன்னா, நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் கிருபைக்குத்தான் கீழ்ப்பட்டவர்கள். அந்த கிருபையினால நாம பிரமாணம் இல்லாத வாழ்க்கை வாழ நம்மை தேவன் அழைக்கவில்லை. கிருபையினால பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ பிரமாணம் முக்கியம்தான். அது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணம். நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ நேசிப்பது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனால கிருபை நம்மளை எங்க கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, கிருபை நம்மளை நியாய பிரமாணத்துக்குள்ள கொண்டு போல மாறாக பிரமாணத்துல கொண்டு வந்திருக்கு. என்ன பிரமாணம் சொன்னா?
கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுமே அவசியம்னு சொல்ற காரியத்தில் நான் நியாயப்பிரமாணத்தை சொல்லலை. நான் சொல்ல வர்றது கிறிஸ்துவனால நமக்கு உண்டாயிருக்கிற அந்த கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் பிரமாணம், அது நமக்கு அவசியமா இருக்கிறது. பிரமாணம் இல்லாத வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. கிருபையினால புறஜாதிகளாக நாம தேவனிடத்திலிருந்து பிரமாணம் பெற்றிருக்கிறோம். அது என்ன பிரமாணம்னா கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துல கிருபையில நம்ம என்ன செய்வோம்? தேவ கிருபையில கிறிஸ்துவின் பிரமாணத்துல நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி என்ன? நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அதனால இது பட்டிமன்றம் தான். இந்த டீம் அந்த டீம் நேசிப்பாங்க, அந்த டீம் இந்த டீமை நேசிப்பாங்க. அதைத்தான் தேவன் விரும்புறாரு. சரியா? ஒருத்தரை நேசிக்கிறது தான் தேவன் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. பார்த்தீங்களா? உடனே எழும்பி வந்துட்டாங்க. சரியா? கிருபை. சரிங்களா? நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி நம்ம இவங்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.